அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 461வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 461வது நாளில் பல செய்திகள், அதில் எல்லாமே ஒருமுகமாக இஸ்ரேலிய இராணுவம் காசாவில் வாங்குகிற அடியை பற்றியும் அவர்கள் வெளியேறுவதற்கு துடித்து கொண்டிருப்பதை பற்றியுமே வந்து கொண்டிருக்கிறது. அதில் நேற்று பெய்த் ஹானோனில் ஒரு பெரிய தாக்குதலை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த தாக்குதல் நேருக்கு நேர் நடந்திருக்கிறது. அதில் 2 கமாண்டரும் 20 இஸ்ரேலிய இராணுவத்தினரும் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் அதே பெய்த் ஹானோனில் இன்னொரு ஆம்புஷுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். அதில் 30 பேர் இறந்திருக்கிறார்கள், காயம்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் இறந்தவர்களை காயம்பட்டவர்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். அடுத்தது காசா என்க்ளேவில் இருந்து பெய்த் ஹானோனில் இருந்து பாத் யோம் என்ற இஸ்ரேலிய அதாவது காசாவினுடைய வளாகம் முதல்ல அக்டோபர் 2023 அக்டோபர் 7 அவர்கள் சென்று தாக்கிய அந்த இடத்தில் உள்ள இன்னொரு குடியிருப்பை அவர்கள் காலி செய்து இருக்கிறார்கள். அடுத்து மெகா அண்ட் ஏன் ஹப்சார் என்ற 2 இடங்களில் இருந்த குடியிருப்புகளை ஹமாஸ் போராளிகள் ஏவுகணைகளால் தாக்கி அந்த இடங்களையும் இருந்தும் மக்கள் வெறுண்டோடி இருக்கிறார்கள் பதுங்குக்குழியை நோக்கி. அந்த கட்டடங்கள் இடிக்கப்பட்டு விட்டதால் அவர்கள் திரும்ப வர முடியாது. ஆகவே அவர்கள் இனி டெல்லவீவை நோக்கி அல்லது பக்கத்தில் இருக்கிற அஸ்கலான், அஸ்தோத் போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டியது வரும். அடுத்தது, நாம் ஏற்கனவே சொல்லி வந்தது போல காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் இஸ்ரேலுக்குள்ளால் ஊடுருவினார்கள் என்பதை இன்னொரு முறை அதை உறுதி செய்கின்ற வகையில் நேற்று டெல்லவீவில் ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. அந்த குண்டுவெடிப்பு பல கட்டடங்களை வீழ்த்தி இருக்கிறது. கட்டடங்களில் இருந்தவர்கள் சிலர் இறந்திருக்கிறார்கள், பலர் பதுங்குக்குழியை நோக்கி ஓடி இருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேலுக்கு உள்ளால் புகுந்து தாக்குகின்ற அந்த பணியை போராளிகள் குழு மிக நேர்த்தியாக செய்து வருகிறார்கள் என்று யோகாகர்நாத் போன்ற பத்திரிகைகள் நேற்று சொல்லியிருக்கின்றன. இஸ்ரேலிய இராணுவம் இப்பொழுது மேற்கரையில் யார் துப்பாக்கியால் சுடுகிறார்கள் என்பதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த எக்ஸ்ப்ளோஷன்லாம் எப்படி ஒரு புல்டோசர் 21 பேரை கொலை செய்தது என்பதை இஸ்ரேலிய ஊடகங்களே ஒத்துக்கிட்டது, இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கிட்டது, இஸ்ரேலிய அரசாங்கம் ஒத்துக்கொண்டது. ஆனால் அவர்கள் யார் என்பதை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே ஒரு பயங்கரமான கொரில்லா தாக்குதலை டெல்லவீவை சுற்றி போராளிகள் நடத்தி வருகிறார்கள் என்பதே அதிலிருந்து தெரிகிறது. ரஃபாவில் பதுங்கி குண்டுகளை போட்டு 2 ஹாஸ்டேஜஸை கொலை செய்ததை நேற்று சொன்னோம். இன்று அவர்கள் ரஃபாவில் ஒரு பெரிய தாக்குதல் நடத்த தயாராகி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலுக்காக வந்த ஆர்மர்ட் பர்சனல் கேரியர் 3 போராளிகள் கன்னி வெடிகளை வைத்து அழித்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு ஆம்புஷும் பண்ணியிருக்கிறார்கள். இதில் ஏறத்தாழ ஒரு 70 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இறந்ததாக 2 தரப்பும் சொல்லவில்லை, ஆனால் பலர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நமது முடிவு. ஆனால் அவர்களை காப்பாற்றி விட்டோம் என்று சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம். அடுத்தது, நாம் மேற்கரைக்கு வந்தால், மேற்கரையில் நேற்று பாலஸ்தீன் அத்தாரிட்டியும் இஸ்ரேலுமா சேர்ந்து 247 இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேருமே அந்த ஷூட்டிங் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய 3 நாளாக தொடர்ந்து நடந்த அந்த துப்பாக்கி சூட்டில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டார்கள், காயம்பட்டார்கள். அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சந்தேகப்படக்கூடியவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் துல்காமில் உள்ள அகதிகள் முகாமில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேலிய இராணுவம் வந்திருக்கிறது. கன்னி வெடிகளை வைத்து அழித்திருக்கிறார்கள். ரிபுலஸில் நேருக்கு நேர் சண்டை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். அதே போல் ஹெப்ரானில் ஜெனினில் ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆர்மர்ட் பர்சனல் கேரியரில் ஆட்களை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களையும் தாக்கி அழித்து இருக்கிறார்கள். ஜெனினில் வழக்கம் போல் திரும்ப ஓடிவிட்டார்கள். அதன் பிறகு நாம் இஸ்ரேலுடைய மீடியா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது. நேற்று இஸ்ரேலுடைய தோல்வியை அறிமுகப்படுத்துவது போல 77வது இஸ்ரேலிய ஆண்டு விழாவில், இஸ்ரேலை உருவாக்கி 77வது ஆண்டில் இஸ்ரேல் இஸ் ஏ கண்ட்ரி ஆஃப் செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன், இஸ்ரேல் தன்னைத்தானே அழித்து கொண்ட ஒரு நாடாக ஆகியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் இஸ்ரேலில் இன்னொரு பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது. பல நாடுகளில் இந்த ஹிந்து ரஜபுடைய வேலை பல நாடுகளில் ஓய்வுக்காக சென்றிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் கைது செய்யப்படுகிறார்கள். நேற்று சவுத் ஆப்பிரிக்கா, செர்பியா, பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், சைப்ரோ,
சைப்ரஸ், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, அதே போல் ஸ்வீடன் போன்ற இடங்களில் ஸ்வீடனில் பாஸ் பென் டேவிட் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இஸ்ரேல் இராணுவத்தை சார்ந்தவர். இவர் பல படுகொலைகளை செய்ததாக அங்கே திடீரென்று ஹிந்து ரஜப் குரூப்பு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணிட்டு உடனே கைது செய்து விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் ஹிந்து ரஜப் குரூப்புடைய இந்த வேலையை என்ன சொல்கிறார்கள்னா, குளோபல் லீகல் த்ரெட், அதாவது டு IDF இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸுக்கு உலகம் முழுவதும் இருந்து சட்ட ரீதியான ஆபத்துகள் வருகிறது என்று இதை அவர்களை காப்பாற்றுவதற்கு அமெரிக்கா ஒரு பயங்கர முயற்சி எடுத்திருக்கிறது. ICC என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸுக்கு அவங்க பொருளாதார தடையை விதித்திருக்கிறார்கள். அதை அவர்கள் தண்டிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் மனித உரிமையை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை உலகம் முழுவதும் உள்ள மீடியாக்கள் கேள்வி கேட்டிருக்கின்றன. அமெரிக்காவில் இருக்கின்ற பல ஊடகங்களும் அதையே சொல்லி இருக்கின்றன. நீங்கள் ஒரு கோட்டையை, ஒரு நீதிமன்றத்தையே தண்டிக்கிற அளவுக்கு போன பிறகு இனி நீங்கள் சர்வதேச நிறுவனங்களை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இனி நாம் இஸ்ரேல் ஒரு பெரிய தடையை தன்னுடைய படை வீரர்களுக்கு, தன்னுடைய இராணுவத்திற்கு சொல்லி இருக்கிறது. அதில் என்னவென்று சொன்னால், உங்களுடைய முகங்களை காட்டாதீர்கள், எங்கேயுமே போஸ் கொடுக்காதீங்க, எங்கேயுமே இன்டர்வியூ என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சிகளுக்கு நீங்கள் பேட்டிகளை கொடுக்காதீர்கள். அப்படி கொடுத்தால் உங்களுடைய முகத்தை மூடிக்கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் செய்கின்ற அநியாயங்களை, கொலைகளை நீங்கள் இதுவரைக்கும் வீடியோ போட்டது போல வீடியோ போடாதீர்கள். ஏனென்றால் உலகம் முழுவதும் இருந்து உங்களுக்கு பெரிய ஆபத்து ஒன்று இருக்கிறது. சட்ட ரீதியாக உங்களை அந்தந்த நாடுகளில் கைது செய்து வைத்து விடுவார்கள். அவர்கள் எப்படி நடத்துவார்கள் என்பதை சொல்ல முடியாது என்று இஸ்ரேல் இப்பொழுது ஒரு புதிய தடையை விதித்திருக்கிறது. அடுத்து ஹூத்திஸுக்கு வந்தால், நேற்று 3 முறை அமெரிக்காவும் ஆங்கில நாட்டு படையும் ஹூத்திஸை தாக்கியிருக்கிறார்கள். ஆனால் ஹூத்திஸ் நேற்று பல தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதில் அத்தனையுமே ட்ரோன்களை கொண்டு தாக்கியது, சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசில் அல்ல. இதுவரைக்கும் 40 சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசில்களையும் 320 ட்ரோன்ஸ்களையும் கொண்டு இஸ்ரேலை தாக்கியிருக்கிறார்கள். இஸ்ரேல் இதில் எதையும் தடுக்கவில்லை என்று ஹூத்திஸும், நாங்கள் 100 ட்ரோன்ஸ்களை மட்டும் தடுத்தோம் என்று இஸ்ரேலும் அறிக்கை விட்டு இருக்கிறது. நேற்றைய தாக்குதலில் நகாப் ரீஜியன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது. அதே போல் ஹைஃபா, டெல்லவியூ இந்த 2 இடத்தையும் தாக்கியிருக்கிறார்கள். லட்சக்கணக்கானோர் பதுங்குக்குழியை நோக்கி ஓடி இருக்கிறார்கள். அடுத்து லெபனானில் பிரசிடென்ட் தேர்தல் முடிந்திருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் சேர்ந்து ஜோசப் ஆண்டோன் என்பவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இவர் நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே போராளிகள் குழுக்களில், குறிப்பாக ஹிஸ்புல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹிஸ்புல்லா பிரதிநிதிகளை சந்தித்து பேசியிருக்கிறார். ஆனால் அடிப்படையில் இவர் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து அழுத்தங்களை தந்ததால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர், நான் எக்காரணத்தை கொண்டும் லெபனானுடைய எல்லைகளில் இஸ்ரேலை அனுமதிக்க மாட்டேன், அவர்கள் தொடர்ந்து போர் நிறுத்தங்களை மீறுவார்கள் என்று சொன்னால் ரெசிஸ்டன்ஸுக்கு உள்ள உரிமையை நாம் கொடுப்பதற்கு தயங்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இது அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. போராளிகள் 2-3 முறை நேற்று அந்த நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகரையும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். லெபனானுடைய ஹிஸ்புல்லாவுடைய திட்டம் என்னவென்று சொன்னால், இந்த புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அல்லது குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அந்த ஒப்பந்தம், போர் நிறுத்த ஒப்பந்தம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 600க்கும் மேற்பட்ட தடவைகள் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறிவிட்டது என்பது. ஆனால் நேற்றிலிருந்து இஸ்ரேல் வேகமாக பின்வாங்க தொடங்கிவிட்டது. சதர்ன் லெபனான் என்று சொல்லக்கூடிய தெற்கு லெபனானை லெபனானுடைய இராணுவம் கைப்பற்றி அந்த இடத்தில் தன்னுடைய ஆளுமைகளை வைத்திருக்கிறது. அங்கே ஹிஸ்புல்லாவும் உடன் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் ஒப்பந்தப்படி ஹிஸ்புல்லா அங்கு வர முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் ஹிஸ்புல்லா அதை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் சொல்கின்றன. அடுத்தது, சிரியாவில் இன்னும் ஒரு 60 கிலோமீட்டரை இஸ்ரேல் கையகப்படுத்தி இருக்கிறது. இன்னும் 9 புதிய நிலையங்களை அங்கே உருவாக்கி இருக்கிறது. சிரியாவை பல துண்டுகளாக பிரித்து சில துண்டுகளை தான் கையில் வைத்துக்கொள்ள ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறது இஸ்ரேல். அது நேற்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இனி அந்த போராளிகள் குழு, குறிப்பாக STS உட்பட அத்தனை பேரும் அதற்கு எதிராக திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் நேற்று அமெரிக்கா HTSக்கு மேல் இருந்த தடையை, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், தீவிரவாத அமைப்பு என்று இருந்த தடையை நீக்கி இருக்கிறது. அடுத்தது,
ஈரானில் இருக்கின்ற தொடர்நடுங்கிய பிரசிடென்ட் நேற்று ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். சிரியாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேறி ஆக வேண்டும், இல்லையேல் எங்களுடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டும் என்று. இதனிடையே அமெரிக்கா பயங்கரமாக ஈரானுடைய அணு உலைகளை தாக்குவதற்கு தயாராகி வருகிறது. அதனால் கிரேட் ப்ராஃபட் எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் எக்ஸசைஸ் 19, அதாவது உடற்பயிற்சி 19 என்று ஒன்றை எடுத்திருக்கிறார்கள். இது ஈரானுடைய எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வான்வெளி தடைகளையும் ஆக்டிவேட் பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே ஈரானும் ஒரு தாக்குதலை எதிர்பார்க்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரியதொரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறது. இஸ்ரேல் தான் முதலாக தாக்கப்படும், அமெரிக்காவோ இஸ்ரேலோ எங்களை தாக்கினால் என்று சொல்லியிருக்கிறது. உண்மை என்னவென்று சொன்னால், ஈரானுடைய அணு உலைகள் எங்கே இருக்கிறது என்பதை இதுவரைக்கும் இஸ்ரேல் கண்டுபிடிக்கவில்லை. நாம் அடிக்கடி சொல்வது போல எஸ்தக் பிரீக் என்பவர் ஈரானில் சில மலைகளையும் சில புழுதிகளையும் கிளப்பிவிட்டு இஸ்ரேல் இதுவரைக்கும் நம்மை ஏமாற்றி வந்தது, அதனுடைய அணு உலைகளை நாம் தடுத்து விட்டோம் என்று இப்பொழுது எல்லா ஊடகங்களும் ஒன்றை ஒத்துக்கொள்கின்றன. 90% ரெடியாக இருக்கு. என்ரிச்டு யுரேனியம் என்று சொல்லக்கூடிய அந்த யுரேனியத்தை, அதாவது அணுகுண்டை தயாரிக்கின்ற எல்லா வகையும் ஈரான் பெற்றிருக்கிறது என்று. ஆனால் நமது கணிப்பின்படி ஈரான் எப்பொழுதோ அதை பெற்றுவிட்டது. அது பல வகையான அணுகுண்டுகளையும் தயாரித்து வைத்து இருக்கிறது என்பதுதான் உண்மை. அக்டோபர் 7, 2023 அந்த நிலத்துக்கடியில் ஒரு சோதனையை ஏற்படுத்தியது என்று பலரும் சொன்னார்கள். ஆனால் அதற்கெல்லாம் முன்னால் அது அணு ஆயுதத்தை பெற்றுவிட்டது என்பதுதான் உண்மை. ஆகவே இஸ்ரேலுடைய அச்சுறுத்தலோ அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலோ ஈரானை எதுவும் செய்யாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி காமினி, எங்களை நீ தவறாக கணக்கு போட்டு வைத்திருக்கிறாய், வந்து பார், நாங்கள் தாக்கும்போது தான் உனக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் வந்து தாக்குவோம் என்பது தெரியும் என எச்சரித்திருக்கிறார். அடுத்தது கிரீஸில் நேற்று ஒரு பெரிய போராட்டம் காசா பாலஸ்தீன மக்களுக்காக. அதில் அந்த போராட்டத்தின் உச்சியில் அந்த கிரீஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைக்குண்டு ஒலிம்பஸ் என்ற இடத்தில் பாலஸ்தீன கொடியை ஏற்றியிருக்கிறார்கள். இப்படி இந்த போரின் பல்வேறு நிலைகளும் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. ஈரான் ஒரு 10 நாளில் தாக்கப்படலாம், அல்லது ஈரானிடம் அல்லது சமாதானம் செய்து கொள்ளலாம் இஸ்ரேல் என்று தேசியங்கள் கூறுகின்றன. ஆனால் ஈரான் தெளிவாக நாங்கள் இஸ்ரேலை அடுத்த அடியில் அழித்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாழ்கிறதவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.